திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிமுக கூட்டங்களுக்கு தாவேக்கவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாகவும் பேச்சு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜவ்வாதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரு கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 8வது நாளாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. குழுவில் திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் சேர்ப்பு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. சென்னையில் 15,000 பேர் உட்பட 2,36,000 பேர் பங்கேற்றனர். (2200) நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய டிஆர்பி மூலம் 1 மாதத்திற்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் பேட்டி. எலிக்காய்ச்சல் பரவல் உள்ள நெல்லை கல்லூரியில் சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களில் நடைமுறை பெற்ற வங்கித் தேர்வு. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 1270 பேர் பங்கேற்பு. நெல்லை கல்லூரியில் முறையாக குடிநீர் சுத்திகரிப்பு இல்லாததே எலிக்காய்ச்சல் பரவல் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்த அறிவுரை என்றும் பேட்டி. செக்கப் ரெகுலராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். மருத்துவமனையில் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி. சடலம் முன்பு திருமணம் செய்து கொண்ட நாகேந்திரனின் 2வது மகன். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 3வது நாளாக 7,600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றின் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓசூர் அருகே கெளவரப்பள்ளி அணையிலிருந்து சுமார் 3,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக பொங்கி வரும் நச்சுநுரை. ராமநாதபுரம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற எல்லைப்பிடாரியம்மன் விழா.
50 கிடாய்களை வெளியிட்டு விருந்து. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணை அமைச்சர் பங்கேற்கிறார். திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணி சுதந்திரமான கூட்டணி என்றும் விளக்கம். எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரிசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிமுக கூட்டங்களுக்கு தாவேக்கவினர் தாங்களாகவே வருவதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க. அதை பத்தி அது விருப்பப்பட்டு வந்து கொடுக்கறாங்க. நாங்க கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். அதிக கட்டணம் அறிவித்த ஆம்னி பேருந்துகள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள் புகுந்து ராணுவம் தாக்குதல் நடத்தியது தவறான நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தவறுக்காக தனது உயிரை இந்திரா காந்தி இழந்ததாகவும் பேச்சு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜவ்வாதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கரைகளையும் தொட்டவாறு நீர் செல்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 8வது நாளாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. குழுவில் திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் சேர்ப்பு. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு. சென்னையில் 15,000 பேர் உட்பட 2,36,000 பேர் பங்கேற்றனர். (2200) நிரந்தர பேராசிரியர்களை தேர்வு செய்ய டிஆர்பி மூலம் 1 மாதத்திற்குள் தேர்வு நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சடியன் பேட்டி. எலிக்காய்ச்சல் பரவல் உள்ள நெல்லை கல்லூரியில் சுகாதாரத்துறை வழிகாட்டுதல்களில் நடைமுறை பெற்ற வங்கித் தேர்வு. சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 1270 பேர் பங்கேற்பு. நெல்லை கல்லூரியில் முறையாக குடிநீர் சுத்திகரிப்பு இல்லாததே எலிக்காய்ச்சல் பரவல் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம். பள்ளி கல்லூரிகளில் சுகாதாரத்துறை மூலம் திடீர் ஆய்வுகளை நடத்த அறிவுரை என்றும் பேட்டி. செக்அப் ரெகுலராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். மருத்துவமனையில் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலி. சடலம் முன்பு திருமணம் செய்து கொண்ட நாகேந்திரனின் 2வது மகன். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 3வது நாளாக 7600 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றின் 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
ஓசூர் அருகே கெளவரப்பள்ளி அணையிலிருந்து சுமார் 3000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக பொங்கி வரும் நச்சுநுரை. ராமநாதபுரம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற எல்லைப்பிடாரியம்மன் விழா. 50 கிடாய்களை வெளியிட்டு விருந்து. காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு. அமெரிக்கா மற்றும் எகிப்து அதிபர்கள் அழைப்பு விடுத்த நிலையில் வெளியுறவு இணை அமைச்சர் பங்கேற்கிறார்.